Hi friends, welcome to NEET Biology Tamil. நான் ஸ்வாதி. அதாவது லாஸ்ட்டாக நம்ம 2 வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோங்க. MBBSனுடைய ஆக்சுவல் ரியாலிட்டி என்ன, அதே மாதிரி BDSனுடைய ஆக்சுவல் ரியாலிட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம 2 வீடியோ வந்து போஸ்ட் பண்ணோம். அதுக்கு உங்களுடைய ரெஸ்பான்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதோட லிங்க் கொடுக்குறேங்க, வேணும்னா நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் ரொம்ப பேர் வந்து என்கிட்ட ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருக்க ஒரு வீடியோ தாங்க. அதாவது ஆயுஷ் கோர்ஸ்க்கு. ஆயுஷ் கோர்ஸ் அப்படிங்கிறது சித்தா, ஆயுர்வேதா, யுனானி, ஹோமியோபதி, அதே மாதிரி நேச்சுரோபதி, இந்த கோர்ஸினுடைய டீடைல்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கான வீடியோ தாங்க இது. இது என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் இந்த வரைக்கும் பாருங்க. நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்குள்ள வரதா இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஆயுஷ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. ஆயுஷ் கோர்ஸ் அப்படிங்கிறது A ஃபார் ஆயுர்வேதா, Y ஃபார் யோகா, U ஃபார் யுனானி, S ஃபார் சித்தா அண்ட் H ஃபார் ஹோமியோபதி. இது எல்லாமே சேர்த்து ஆயுஷ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஆயுஷ் கவுன்சிலிங் வந்து இதுக்கு தனியாக வந்து கண்டக்ட் பண்ணுவாங்கப்பா. இந்த கோர்ஸ் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா நீட் மார்க் பேஸ் பண்ணி தான் இந்த கோர்ஸில் நம்ம வந்து சீட் எடுக்க முடியும். இதில் எக்ஸப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா BNYS அப்படின்னு சொல்லுவாங்க, பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ் அப்படிங்கிறது. அதுக்கு மட்டும் நமக்கு நீட் மார்க் வந்து தேவையில்லைப்பா. மீத இருக்கக்கூடிய இந்த 4 கோர்ஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நீட் மார்க் பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த கோர்ஸ் வந்து சூஸ் பண்ண முடியும். BSMS அப்படின்னா பேச்சுலர் ஆஃப் சித்தா மெடிசன் அண்ட் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. இது நம்ம தமிழ் பாரம்பரிய மருத்துவமும் ஆங்கில மருத்துவமும் சேர்ந்து நம்ம படிக்கிறதாப்பா BSMS அப்படிங்கிறது. ஓகே, இதுல என்ன லாங்குவேஜ்ல நம்ம படிப்போம் அப்படின்னா போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே வந்து படிப்போம்ப்பா. ஓகே, இந்த BSMS வந்து கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து எத்தனை இருக்கு, அதே மாதிரி பிரைவேட் காலேஜஸ் எத்தனை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து 2 இருக்குப்பா. அதாவது பாளையங்கோட்டையில ஒரு கவர்மெண்ட் காலேஜும் சென்னையில ஒரு கவர்மெண்ட் காலேஜும் இருக்கு அரும்பாக்கத்துல. அதே மாதிரி 9 பிரைவேட் காலேஜஸ் வந்து இருக்குப்பா. இப்போ கவர்மெண்ட் காலேஜ்ல எத்தனை சீட் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாளையங்கோட்டையில 100 சீட்ஸும், சென்னையில பார்த்தீங்கன்னா 50 சீட், 150 வந்து கவர்மெண்ட் சீட்ஸும், அந்த 9 பிரைவேட் காலேஜஸ்ல 490 பிரைவேட் சீட்ஸ் வந்து பிரைவேட் காலேஜஸ்ல இருக்குப்பா. இப்போ நீட் பேசிஸ்ல நம்ம பியூர் கவர்மெண்ட் சீட்ஸும் நம்ம எடுத்துக்கலாம் நம்மளுடைய மார்க் பேசிஸ் படி. அதே மாதிரி கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் காலேஜஸ்லயும் நம்ம வந்து சீட் எடுத்துக்கலாம். ஓகே, இந்த BSMS அப்படிங்கிற கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை வருஷம் டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.5 இயர்ஸ்ப்பா. MBBS மாதிரி தான், அதாவது 4.5 இயர்ஸ் நீங்கள் ஸ்டடீஸ் படிப்பீங்க. ரிமைனிங் 1 இயர் பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து ஹாஸ்பிட்டலில் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது, அதாவது இன்டர்ன்ஷிப் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. ஓகே, இதில் கவர்மெண்ட் காலேஜில் எவ்வளோ மேம் ஃபீஸ், ப்ரைவேட் காலேஜில் எவ்வளோ மேம் ஃபீஸ் அப்படின்னா கவர்மெண்ட் காலேஜில் ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா 50,000க்குள்ளே தான்ப்பா இதோட ஃபீஸ். இதே ப்ரைவேட் காலேஜஸ் அப்படின்னு பார்க்கும்போது அது ஒவ்வொரு காலேஜுக்கு வந்து டிஃபர் ஆகும்ப்பா. அதாவது 1 lakh 1.5 lakhsலேருந்து சில காலேஜஸில் வந்து 2.5 3 lakhs, அதாவது ஹாஸ்டல் ஃபீஸ் அப்படின்லாம் சேர்த்துட்டு நமக்கு 2.5 to 3 lakhs வந்து வரும். இது ஒவ்வொரு காலேஜுக்கு வந்து வேரி ஆகும்ப்பா. MBBSும் சித்தாவும் ஈக்குவலா மேம் அப்படின்னா, அதாவது MBBSல என்ன பாடப்பிரிவுகள் படிக்கிறாங்க, சப்ஜெக்ட்ஸ் படிக்கிறாங்களோ அது எல்லாமே வந்து இந்த சித்தாவிலையும் படிப்பாங்கப்பா. அடிஷ்னலா பார்த்தீங்க அப்படின்னா பாட்னி ரிலேட்டடா படிப்பாங்கப்பா. எந்த தாவரத்துல என்ன மூலிகை வந்து இருக்கு அந்த மாதிரி வந்து படிப்பாங்க. நம்ம தமிழ் பாரம்பரிய மருத்துவமும் இவங்க அடிஷ்னலா வந்து படிக்கிறாங்க. PG கோர்சஸ் இருக்கா அப்படின்னு கேட்டா இதுலயும் இருக்குப்பா. அதாவது MD கோர்சஸ் வந்து இருக்கு, அதுக்கு 3 வருஷம் அப்படின்னு சொல்றாங்க. ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாப்பா, இப்ப கடந்த 10 வருஷ காலங்களா வந்து இதோட தேவைகள் வந்து நாளுக்கு நாள் வந்து அதிகமாயிட்டே இருக்கு. முக்கியமா பாத்தீங்க அப்படின்னா இந்த சிக்கன் குனியா, டெங்கு, இந்த காய்ச்சலுக்குலாம் பாத்தீங்கன்னா நிலவேம்பு குடிநீர், கபசுர குடிநீர் இந்த மாதிரி எல்லாம் வந்து பெருமளவுல நமக்கு உதவியா இருந்தது. அதே மாதிரி கோவிட் காலத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா வைரஸ்க்குலாம் வந்து இங்கிலீஷ் மெடிசன்ஸ் வந்து நிறைய இல்லப்பா. அதையும் எல்லாம் வந்து எதிர்த்து இந்த மெடிசன்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுனால இதனுடைய தேவைகள் வந்து நாளுக்கு நாள் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் மெடிசன்ஸை வேர்ல்டு வைஸா கொண்டு போய் சேர்க்கறதுக்காக இதை பெருமளவுல முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதனுடைய வேலை வாய்ப்புகள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் 1, நீங்க கவர்மெண்ட் டாக்டரா வந்து பிராக்டிஸ் பண்ணலாம்ப்பா. MRB வந்து இதுக்கு ரெக்ரூட்மெண்ட் பண்றாங்க. செகண்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு BSMS முடிச்சுட்டு நீங்க அதுக்கே வந்து ஒரு லெக்சரரா வந்து போலாம்ப்பா. தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ரிசர்ச் ஃபீல்டில் வந்து நீங்கள் போகலாம். ரிசர்ச் பழைய சாதத்தில் என்னென்ன வந்து பெனிஃபிட்ஸ் இருக்கு அந்த மாதிரி ரிசர்ச் ஓரியன்டான ஜாபுக்கும் நம்மளை வந்து ரெக்ரூட் பண்ணுவாங்க. இதுக்கு நமக்கு ஹை பேமெண்ட்டும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்தியன் கவர்மெண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா ட்ரக் ரிசர்ச், அதாவது ஃபார்மக்யூட்டிக்கல் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. அதாவது நேச்சுரலாக வந்து மெடிசின்ஸ் வந்து தயாரிக்கிறது, இந்த மாதிரி பெரிய பெரிய ஃபார்மக்யூட்டிக்கல் கம்பெனிஸ், ஹிமாலயா, டாபர் இந்த மாதிரி கம்பெனிஸ்லையும் நமக்கு வேலை வாய்ப்புகள் இருக்குப்பா. இது எல்லாத்துக்கும் விட த பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க உங்களுடைய ஓன் கிளினிக்கை வந்து பிராக்டிஸ் பண்ணலாம். இல்ல ஒரு சித்தா டாக்டர் பாத்தீங்கன்னா MBBS டாக்டருக்கு என்ன சேலரியோ அதே சேலரி தான்ப்பா கொடுப்பாங்க. MBBS டாக்டருக்கு ஒரு ஃப்ரெஷருக்கு 55,000 ரூபாய் சேலரி அப்படின்னா சித்தா டாக்டருக்கும் 55,000 ரூபாய் சேலரி தான்.
நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா BAMS அப்படின்னு சொல்லுவாங்க, பேச்சுலர் ஆஃப் ஆயுர்வேதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி. இந்த கோர்ஸும் பார்த்தீங்கன்னா 5.5 இயர்ஸ் படிப்பாங்கப்பா. அதாவது 4.5 வருஷம் ஸ்டடீஸ் இருக்கும், 1 வருஷம் பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப். சரி, இது கவர்மெண்ட் காலேஜ் எங்கே இருக்குது அப்படின்னா நாகர்கோயிலில், தமிழ்நாட்டில் நாகர்கோயிலில் மட்டும்தான்ப்பா இருக்கு. ஒரே ஒரு கவர்மெண்ட் காலேஜ், அதில் 50 சீட்ஸ் இருக்கு. பிரைவேட் காலேஜ் வந்து 7 பிரைவேட் காலேஜ் தமிழ்நாட்டில் இருக்குப்பா. இதில் 370 சீட்ஸ் இருக்கு. இந்த பிரைவேட் காலேஜஸ்ல நீங்க நீட் மார்க் பேசிஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா இந்த பிரைவேட் காலேஜஸ்ல எடுத்துக்கலாம். இதுக்கு கவர்மெண்ட் ஃபீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு 50,000 குள்ளதாப்பா வரும். பட் கவர்மெண்ட் கோட்டா அண்ட் பிரைவேட் காலேஜஸ்ல வந்து 1 lakh, 1.5 lakhs, 2 lakhs அப்படின்ட்டு ஒவ்வொரு காலேஜுக்கும் இது வந்து வேரி ஆகும். BAMSல என்ன படிப்பாங்க அப்படின்னா ஆயுர்வேதிக் மெடிசனும் மாடர்ன் மெடிசனும் சேர்ந்து தான்ப்பா படிப்பாங்க. இதுலயோ ஒரு MBBS கோர்ஸ்க்கு என்னென்ன பாடப்பிரிவுகள் இருக்கோ அது எல்லாமே இந்த ஆயுர்வேதிக் டாக்டரும் படிப்பாங்கப்பா. அதாவது கைனகாலஜி, பீடியாட்ரிக்ஸ், அப்ஸ்ட்ரிக் எல்லாமே வந்து இந்த ஆயுர்வேதிக் டாக்டரும் படிப்பாங்க. சப்போஸ் வந்து உங்களுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் காலேஜில் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் ஆல் இந்தியா கோட்டாவில் கேரளாவில் வந்து எடுக்கலாம்ப்பா. ஏன்னா கேரளாவில் தான் ஆயுர்வேதிக் காலேஜ் இருக்கிறதுலே டாப் மோஸ்ட் காலேஜ் வந்து இருக்கு. கோட்டக்கல், எர்ணாகுளம், ட்ரிவாண்ட்ரம், கண்ணூர் இதில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் ஆயுர்வேதிக் காலேஜஸில் உங்களுக்கு ஆல் இந்தியா கோட்டாவில் நீங்கள் உங்களுக்கு சீட் கிடைச்சதுன்னா நீங்கள் தாராளமாக எடுக்கலாம்ப்பா. அது வந்து த பெஸ்ட் காலேஜ் அப்படின்னு சொல்லலாம். இதுலேயும் PG கோர்சஸ் இருக்குப்பா, MDMS அப்படின்னு சொல்லுவாங்க. இதுவும் 3 வருஷ கோர்ஸ் வந்து நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ நான் BAMS படிச்சுட்டு வெளியில் வந்துட்டேன் மேம், எனக்கு என்னென்ன கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னா இதுக்கு வந்து நிறைய கேரியர் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குப்பா. நம்பர் 1, ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நீங்கள் ஆயுஷ் டாக்டராக ப்ராக்டிஸ் பண்ணலாம். அது கால்ஃபார் பண்ணும்போது நீங்கள் எக்ஸாம் எழுதி அதில் நல்ல மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணீங்க அப்படின்னா அதனால் ப்ராக்டிஸ் பண்ண முடியும். இதுக்கும் சேலரி வந்து ஈக்குவல் டு MBBS தான்ப்பா கொடுப்பாங்க. ஓகே, செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயே வந்து நமக்கு நிறைய ஆயுஷ் டாக்டர்ஸ் வந்து கால்ஃபார் பண்ணுவாங்கப்பா ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லாக. தேர்ட் ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் வந்து இந்தியன் மெடிசன்ஸை வேர்ல்டு வைஸாக வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக நிறைய வந்து ஃபார்மசூட்டிக்கல்ஸ் அண்ட் ரிசர்ச் வந்து பண்ணுறாங்க. இந்த ஃபீல்டுலேயும் நிறைய வேலை வாய்ப்புகள் நம்மளுக்கு இருக்குது. ஃபோர்த் ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்மா கம்பெனிஸ், வீகோ, டாபர் இந்த மாதிரி பெரிய பெரிய ஃபார்மா கம்பெனிஸ்லேயும் நமக்கு நல்ல பேல வந்து நமக்கு கிடைக்கும்ப்பா. அதே மாதிரி பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸை எப்படி ஒரு MBBS டாக்டர்ஸ் வந்து ஜாப் கொடுக்குறாங்களோ அதே மாதிரி தான்ப்பா கொடுப்பாங்க. பே ஸ்கேலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நார்மலான பிரைவேட் ஹாஸ்பிட்டல் இன் தமிழ்நாடு இப்போதைக்கு ஒரு 25,000 to 30,000 கொடுப்பாங்க. இதே கேரளாவில் பார்த்தீங்க அப்படின்னா 50, 60, அதாவது பெரிய ஹாஸ்பிட்டலில் உங்களுடைய ஸ்கில்லை பொறுத்து அப் டு 1 lakhs வரைக்கும் கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஆயுஷ் கோர்ஸ் வந்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஆண்டர்பிரினர்ஷிப் மாதிரி பண்ணலாம். இதில் நல்ல ஸ்கில்ஃபுல்லாக இருந்தீங்க அப்படின்னா ஓனாக வந்து நீங்கள் ஃபார்மசூட்டிக்கல்ஸ் கம்பெனி, அதாவது ஃபார்மசி வந்து ரெடி பண்ணலாம்னு சொல்கிறாங்கப்பா. த பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓன் ப்ராக்டிஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறது. ஸோ ஆயுர்வேதத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் வந்து நல்லாவே இருக்குது இந்தியாவில். நெக்ஸ்ட் கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா BHMS அப்படின்னு சொல்லுவாங்க, பேச்சுலர் ஆஃப் ஹோமியோபதிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி. இதில் கவர்மெண்ட் காலேஜ் பார்த்தீங்க அப்படின்னா மதுரையில் ஒரே ஒரு கவர்மெண்ட் காலேஜ் இருக்குப்பா. இதில் 50 சீட்ஸ் இருக்குது. பிரைவேட் காலேஜஸ் எடுத்துக்கிட்டோம்னா 10 பிரைவேட் காலேஜஸ் இருக்குது. ஒரு டீம்டு யூனிவர்சிட்டியில் மொத்தம் நமக்கு 660 சீட்ஸ் வந்து இருக்குப்பா. இதில் நீங்கள் கவர்மெண்ட் கோட்டா இன் பிரைவேட் காலேஜஸில் நம்ம சீட் எடுத்துக்கலாம். இதுக்கு ஃபீஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் கோட்டாவில் போனீங்கன்னா உங்களுக்கு 50,000 குள்ளதான்ப்பா ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதே கவர்மெண்ட் கோட்டா அண்ட் பிரைவேட் காலேஜஸில் பார்த்தீங்கன்னா 1 lakh, 1.5 lakhs இந்த மாதிரி நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இது ஒவ்வொரு காலேஜுக்கு வந்து டிஃபர் ஆகும். ஓகே, இந்த ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் அப்படிங்கிறது இதுவும் 5.5 இயர்ஸ் படிக்கிறாங்க. 5 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டடீஸ் இருக்கும். 1 year பார்த்தீங்கன்னா இன்டர்ன்ஷிப் வந்து பண்ணுவாங்க. 5 இயர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு என்னென்ன வேலை வாய்ப்புகள் அப்படின்னா இப்போ ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம MBBS ஆகட்டும், BDS, BSMS, BAMS அண்ட் எந்த படிப்புகளாக இருக்கட்டும், நீங்கள் டாக்டர் தொழில் அப்படின்னா உங்களுடைய ஓன் ப்ராக்டிஸ் தான்ப்பா பெஸ்ட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் தான் மற்ற ஆப்ஷன்ஸ்லாம். இது ஒவ்வொருத்தவங்களுடைய இண்டிவிஜுவல் விருப்பத்தை வந்து பொறுத்ததுப்பா. ஃபர்ஸ்ட் BHMS முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஓன் ப்ராக்டிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்லையும் நம்மளுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஹோமியோபதிக் காலேஜ்லேயே நீங்கள் வந்து லெக்சரராக வந்து ஒர்க் பண்ணலாம். ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ லாங் டேர்மாக வந்து இருக்கக்கூடிய டிசீஸ், அதாவது நம்மளுடைய ஹேர் ப்ராப்ளம், ஸ்கின் ப்ராப்ளம், இந்த டிசீஸ்க்கு வந்து ஹோமியோபதிக் மெடிசன்ஸ் வந்து பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்கப்பா. அது மட்டும் இல்லாமல் இதோட சைட் எஃபெக்ட்ஸ் கம்மிங்கிறதுனால நிறைய மக்கள் வந்து விரும்பி இந்த ட்ரீட்மெண்ட்டை வந்து எடுத்துக்கிறாங்க. இது வந்து ஜெர்மன் மெடிசன்ஸ்ப்பா. அதாவது 200 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்தியாவில் இருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய மருத்துவ முறை தான் இந்த ஹோமியோபதிக் மருத்துவ முறை. அதே மாதிரி ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணலாம். ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்லையும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம்ப்பா. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா BOMS அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது பேச்சுலர் ஆஃப் யுனானிக் மெடிசன் அண்ட் சர்ஜரி. இந்த கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு கவர்மெண்ட் காலேஜ் தான் தமிழ்நாட்டில் இருக்கு. இதெல்லாம் 50 சீட்ஸ் தான்ப்பா இருக்கு. இதுக்கு எவ்வளோ வருஷம் படிக்கணும் அப்படின்னா 5.5 இயர்ஸ் படிக்கணும். இந்த கோர்ஸ் படிக்கிறதுக்கு உங்களுக்கு அரபிக் அண்ட்
அண்ட் உருது வந்து தெரிஞ்சிருக்கணும்ப்பா. மெயினாக இந்த மருத்துவ முறை பார்த்தீங்கன்னா கல்ஃப் கண்ட்ரியில தான் இதுக்கு நல்ல வரவேற்பு வந்து இருக்குது. இந்த கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு என்னென்ன வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் அப்படின்னா, மெயினாக உங்களுக்கு ஃபார்மக்யூட்டிக்கல் கம்பெனிஸ், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அண்ட் ஆல்சோ தெரபிஸ்டாக நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம், யுனானி கன்சல்டண்ட்டாக இருக்கலாம் அண்ட் ஆல்சோ அப்ராடில் வந்து உங்களுக்கு நல்ல பேச. எந்த கோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா BNYS அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கு நீட் மார்க் வந்து தேவையில்லைப்பா. பேச்சுலர் ஆஃப் நேச்சுரோபதி அண்ட் யோகிக் சயின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்கப்பா. இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுவும் 5.5 இயர்ஸ் கோர்ஸ் தான். இப்போ நான் சொன்ன எல்லா மருத்துவ முறைகளுக்கும் உங்கள் பேருக்கு பின்னாடி டிஆர்னு போட்டுக்கலாம். இந்த கோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5.5 இயர்ஸ் கோர்ஸ். இது கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரே ஒரு காலேஜ் தான்ப்பா இருக்குது. இது 50 சீட் இருக்குப்பா. பிரைவேட்ல 8 காலேஜஸ்ல இருக்கு. அதில் 750 சீட்ஸ் வந்து இருக்குப்பா. இந்த BNYS பொறுத்த வரைக்கும் நோ மெடிசின் நோ சர்ஜரி அந்த பேசிஸ்ல தான் இந்த மருத்துவ முறை வந்து இருக்குப்பா. சரி, இதற்கு என்னென்ன ஃபியூச்சர், என்னென்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு BNYS முடிச்சதுக்கு அப்புறம் அப்படின்னா, ப்ரொஃபஸரா ஒர்க் பண்ணலாம்ப்பா. செகண்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ரிசர்ச் ஃபீல்டில் ஒர்க் பண்ணலாம். தேர்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நியூட்ரிஷனிஸ்ட் அண்ட் டயட்டிஷனாக பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸில் ஒர்க் பண்ணலாம். ஃபோர்த் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா யோகா தெரபிஸ்ட்டாக வந்து ஒர்க் பண்ணலாம்ப்பா. யோகா தெரபிஸ்ட் அப்படின்னா இப்போ பர்டிகுலர் டிசீஸ் இருக்குன்னா அதுக்கு யோகா முறையில் எப்படி வந்து அதை ட்ரீட் பண்ணலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி யோகா ட்ரைனராகவும் இருக்கலாம். பெரிய கார்பரேட் ஹாஸ்பிட்டல்ஸில் நியூட்ரிஷனிஸ்ட் அண்ட் டயட்டிஷனாகவும் நம்ம ஒர்க் பண்ணலாம். ஃபாரின் கண்ட்ரீஸில் இதுக்கு நல்ல எக்ஸ்போஷர் இருக்குப்பா. அதே தனியாக கிளினிக், ஸ்பா, மசாஜ் அந்த மாதிரி நீங்கள் வைக்கலாம்ப்பா. ஓகேலாம் வந்து பே ஸ்கேல்ஸ் வந்து டிஃபராக இருக்கும்ப்பா. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஆயுஷ் கோர்ஸ் பற்றி ஃபுல்லாக டீட்டெயில்ஸ் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் இந்த கோர்ஸ் எடுக்கிறதுக்கு இந்த வீடியோ நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அவர் சேனல்.